அப்ப ஏழைக்கு அல்லாஹ் ஆதரவு என்ன சொல்றான்? உன்னை நான் அழைச்சிக்கிட்டு போறப்பா சீமான் வாசலுக்கு, நான் வாங்கி தர்றேன்னு சொல்லி அழைச்சிட்டு வரானா அல்லாஹ். யார் அழைச்சிட்டு வர்றான்? அப்ப பெரடியில கை கொடுத்து கம்பால தள்ளி உள்ள இங்க தள்ளி விட்டுறேன், போய் ஏழை வீட்டுல நில்லுன்னு சொல்ல இல்ல. என்ன அரே ஆயன ஹோக்கலாதான் மால்தார் கேக்கும், அது நீங்க விளங்க முடியாத ஒரு செய்தி. என்ன அல்லாஹ் கூட இருந்து கொண்டு வரான் அந்த ஏழை. அப்ப வந்து அந்த தர்மத்தை வாங்கும் போது ஏழை வாங்குறான்னு நீ நினைக்கிற, விளங்குச்சுங்களா? ஆனா குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுங்க? இன்னல்லாஹ யாஹுது ஸதகாத், உங்களுடைய தர்மங்களை அல்லாஹ் வாங்குறான்னு சொல்றான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்ம தர்மத்தை வாங்குறான்னு சொன்னா உங்களை மரியாதை செய்யறான். உன்னை எப்படியோ விடுதலை செஞ்சு நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சு பண்ணும். அதனால அந்த தர்மத்தை அல்லாஹ் வாங்கிக்கிறான். வாங்கி அந்த ஏழைக்கு கொடுக்கறானா? சரிதா? அந்த ஏழைக்கு உங்ககிட்ட வாங்கி கொடுக்கறவன் அவன் தானா நேரடியா கொடுத்துடக்கூடாதா? நான் சொல்ற பாயிண்ட் விளங்குதுங்களா? ஏத்தா நாம நம்ம பையன் தகப்பனார் சிங்கப்பூர்ல இருந்து பெரிய பையன் பேருக்கு படியாடு அனுப்பிச்சார். 1000 ரூபாய்க்கு டிராஃப்ட் அனுப்பிச்சார் நோம்புக்கு. தம்பி நீனு உனக்கு துணி வாங்கிக்க, உமாவுக்கு வாங்கி கொடு, அக்காவுக்கு வாங்கி கொடு, உன் தம்பிக்கு வாங்கி கொடு, எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து. இந்த பையன் என்ன சொன்னா, என் பேருக்கு வந்திருக்கு, நான் பார்த்து வாங்கி கொடுத்தாதான், ஒரு பையனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் தபால் எழுதி விட்டாங்க. விளங்குச்சுங்களா? வந்த காசை சுத்தமா அவன் அமைக்கி விட்டான், யாருக்கு வாங்கி கொடு. இப்ப அடுத்தாப்புல டிராஃப்ட் எத்தனை பேருக்கு வரும்? அவன் தகப்பன் இவனுக்கு தபால் என்ன எழுதுவான்? அட முட்டாள், எனக்கு நேரடியா உமாவுக்கு அனுப்ப தெரியாது, உன் தம்பிக்கு அனுப்ப தெரியாது, உன்கிட்ட அனுப்பிச்சே உன் அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக. நீ பல பேருக்கு எல்லா தம்பி தங்கச்சிகளுக்கு செஞ்சா எல்லாரும் உன்னை பெரிய அண்ணன் மரியாதை செய்வாங்க. அயோக்கிய போய் நீ சுருட்டிக்கிட்டு உட்கார வேண்டிய தெரிஞ்சா நான் பிரிச்சு தனித்தனியா கொடுத்திருப்பேன். விளங்குதுங்களா? அதே மாதிரி இப்ப பணக்காரனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏழைக்கு அவனை ஏழையா வச்சு உன்கிட்ட வாங்கி அவனுக்கு கொடுத்து உன்னை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சேன். நீ சொர்க்கம் போக பிரியம் இல்லைன்னா அவனுக்கு நானே நேரடியா கொடுத்துறேன், நீ யார் இடையில? பாயிண்ட் விளங்குதுங்களா? அல்லாஹு அக்பர். இன்னல்லாஹ யாஹுது ஸதகாத் ஆயத்திற்கா இல்லைங்களா குர்ஆன்ல? உங்களுடைய தர்மங்களை அல்லாஹ் வாங்குறான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப நம்ம யார் கையில கொண்டு கொடுக்கிறோம்? அல்லாஹ் கிட்ட கொடுக்கிறோம்னு தெரிஞ்சா எப்படி கொடுப்போம்? என்ன விளங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மார்க்கத்தை? நம்ம மார்க்கத்தையும் விளங்கலதா, அதனால தான் அலங்கோல நிலையில இருக்கிறோம். ஹைர் ஹதீஸ்ல வருது, அஸ்-ஸதகத்து தகஉ ஃபி கஃபி ரஹ்மானி அவ்வலா, உங்களுடைய தர்மம் முந்தி ரஹ்மானுடைய கையில விழுதான். சும்மா தகஉ ஃபி கஃபி சாயிலி, இரண்டாவதாக அது பிச்சைக்கார கையில விழுதான். அப்ப அந்த ஏழையுடைய கையில ரெண்டு கை இருக்கு, ஒரு கை அல்லாஹ்வுடைய கை, ஒரு கை ஏழையுடைய கை. அப்ப அந்த தர்மம் அல்லாஹ் கையில தான் கையில வாங்கி ஏழை கையில போடுறான் அல்லாஹ். அப்படின்னா இப்படி ரெண்டு கை இல்லதா, இந்த ஒரே கையில ரெண்டு கை இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியாது, அகக்கண்ண தெரிஞ்சா அது ரெண்டு கையும் தெரியும். ஒரு ஏழை கை, ஒரு அல்லாஹ் கை. அல்லாஹ் வந்து கை நீட்டுறாட்டா அர்ப்பணம் ஆயிடக்கூடாது, கொடுத்துட மாட்டான். கயிறுதா ஆயிஷா நாயகம் ஒரு தடவை வாசனை திரவியத்துல போட்டு, இனி கஸ்தூரி வாசனையில போட்டு வெள்ளி திரகங்களை வாசனையில போட்டு பெரட்டி தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அருமநாயகம் கேட்டாங்க, ஆயிஷாவே அல்லாஹ்வும் ரசூலும் தர்மம் வேணாம், அதுக்காக நானா அதை யூகிச்சு வாசனையில பெரட்டி கொடுக்குறேன்டாங்க. வழங்குச்சுங்களா? இவன் பள்ளி வாச உண்டியில போட்டாலும் செல்லாத காசை போடுறான், மதரசா உண்டி. ஆமா, சில பேர் இந்த கடை கடையா உண்டி கொண்டு வந்தா இதே வேலையா போச்சுன்னு செல்லாத காசு தனியா போயிருக்காங்க. நம்ம ஊர்கள்ல நான் என்ன சொல்லுவேன், அப்புறம் ஓ வீட்டுல இருந்தா காசு போடுவான்ல. இதெல்லாம் சிந்தனையில வச்சு செய்யுங்க. சில பேர் நேர்த்தி கடன் நல்லா இருக்கும்போது நல்லா செய்யறது நேர்த்தி கடன், யாரெல்லாம் கொஞ்சம் கம்பெனி விரிவாக்கு, அந்த மதரசாவுக்கு இந்த மதரசாவுக்கு, அந்த பள்ளி வாசலுக்கு, அதுக்கு இதுக்கு, அந்த குமருக்கு அது எல்லாம் செய்வேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காரியம் பரக்கத்தை ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது. நேர்ச்சை இருக்குங்களே, அது வாஜிபு. நாகூராண்டவர்களுக்கு நேரடியா நேர்த்தி கடன் செஞ்சா ஓடுறான் வெளியில கொங்கு தூக்கிக்கிட்டு. அல்லாஹ்வை தவிர நேர்த்தி கடன் யாருக்கு நேரடியா செய்யக்கூடாது. இப்ப ஷாவுல் மீது நாயகத்துக்கு நேர்த்தி கடன் செஞ்சா எப்படி செய்யணும்? யா அல்லாஹ், என்னுடைய இந்த கோரிக்கையை நீ நிறைவேற்றிட்டா, எனக்கு பரிசையில நீ வெற்றியை கொடுத்தா, என்ன என்னுடைய இந்த கடன் தொல்லையை நீ தீர்த்து கொடுத்தா, என் சீக்கா இருக்கிற பிள்ளைய நீ சுகப்படுத்தினா, நான் ஷாவுல் மீது நாயகம் உன்னுடைய வலியுடைய தர்பார் உண்டியல்ல நான் ஒரு வெள்ளியால ஒரு குக்கு செஞ்சு போடுறேன்ல, நான் அதுல கொண்டு 10 ரூபாய் காசு போடுறேன்ல. அப்ப இந்த நேர்த்தி கடன் யார்கிட்ட செய்யறான்? அல்லாஹ் கிட்ட செய்யறான், நேரடியா அவுலியா கிட்ட செய்யல. இந்த நேரடியா அவுலியா கிட்ட முந்தானே தூக்கிட்டு சொல்றாங்களே சில பேரு, அவுலியா எப்படியாச்சும் பிள்ளைய நீங்க காப்பாத்திருங்க, 10 படி அரிசி சோறு ஆக்கி பாத்தியா ஓதி போடுறாங்க. அந்த நேர்த்தி கடன் ஜாயிஸ் இல்ல, ஷிர்க். ஏன்னா நேர்த்தி கடன்ங்கிறது ஒரு வணக்கம். நீங்க எந்த அவுலியாவுக்கு, உலகத்துல இருக்கிற எல்லா அவுலியாவுக்கு செய்யுங்க, ஆனாலும் நேர்ச்சா அல்லாஹ் கிட்ட செய்யணும். ஒரு மசலா விளங்கி கிடையாது. யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு சுகத்தை கூட அல்லாஹ், அஜ்மீர்ல அடங்கி இருக்கிற அந்த உன்னுடைய பெரிய வலி, உன்னுடைய குத்துபு சுல்தானுல் ஹிந்து, இந்த இந்து பெரிய அந்த குத்துபுக்கு அவர்கள் பேரால நான் 10 மிஸ்கினுக்கு சோறு கொடுக்கிறேன் அல்லா, நீ என் பிள்ளைக்கு சுகம் கூட அல்லா என்று நேர்ச்சையா அல்லாஹ் கிட்ட செய்யணும். செஞ்சதுக்கு பிறகு காரியம் ஆயிட்டா நேர்ச்சை என்ன செய்யணுங்க? நிறைவேற்றுறது வாஜிப். நேர்ச்சையை நிறைவேற்று. நேர்ச்சை எல்லாத்துலயும் செய்யலாத்தா. 10 ரக்காத்து நஃபில் தொழுதுக்கிறேன், 10 நோன்பு வச்சுக்கிறேன், 10 மிஸ்கினுக்கு சோறு கொடுக்கிறேன்,
ஏழை 10 ஏழை மிஸ்கீன்களுக்கு பணம் கொடுக்குறேன். நேர்ச்சை எல்லாம் ஹலாலான எல்லா நேர்ச்சையும் செய்யலாம், விளங்குச்சுங்களா? ஆனா நேர்ச்சை செஞ்சதுக்கு பிறகு நிறைவேற்றுறது கடமை. ஆனா இப்ப நம்மள சில பேரு அதை நேர்ச்சைன்னு விளங்குறதே இல்லை. முந்தைய அல்லாஹ்விட தொழுது அழுது சொல்றது, நீ அப்படி கொடுத்தானா இப்படி செய்யற, நீ இப்படி கொடுத்தானா அப்படி செய்யற. இது அல்லாஹ் ஏமாத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ஏமாறுறவன் இல்லை, இவன் தன்னைத்தான் ஏமாத்திக்கிறான். என்ன தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். அந்த மாதிரி சில பேர் பிளாக் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கிறான். ஒரு ஏழை கதை சொல்லிவிடுற கேளு, பேச்சு வந்துருச்சு இடையில. ஒரு ஏழை மனுஷன் 5 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கி விற்கிறதுக்கு போனான். அதான் அவன் முதலீடு. என்ன 5 ரூபா தான் முதலீடு, மாம்பழம் வாங்கி விற்கிறதுக்கு போனான். அவன் அப்ப நேத்துக்களை என்ன செஞ்சுக்கிட்டான், யாரெல்லாம் 6 ரூபாய்க்கு வித்து போய் 1 ரூபா லாபம் கிடைச்சா 4 ரூபா உன் பாதையில தர்மம் செஞ்சார். யாருக்காச்சும் ஒரு ஏழைக்கு கொடுத்துட்றேன். எவ்வளவு லாபம் கிடைச்சா மேனேஜர் சார்? 1 ரூபா. ஏன்னா அந்த காலத்துல 1 ரூபான்னா 1000 ரூபாய் மாதிரிதா. ஒரு ஆப்பம் 1 பைசா, சாயா 2 பைசா. நம்மள சின்ன பிள்ளை இல்ல, ஓரணா வாங்கிட்டு போனா பட்டம் படிக்க 1 படி அரிசி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பொழுதுனிக்கு திங்கலாம். ஒரு மூட்டை அரிசி 3 ரூபா, நெல்லு 2 ரூபா, அந்த மாதிரி காலம். அப்ப அந்த மனுஷன் நேத்து கிட்ட செஞ்சா, இந்த 5 ரூபாய்க்கு முதலீடு, 1 ரூபா நீ லாபம் கொடுத்த, 4 ரூபா ஏழைக்கு கொடுத்துடுறேன். நேத்து கடன் ஆயிடுச்சுங்களா? இப்ப நிறைவேற்றது வாஜிபாச்சுங்களா? அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க. நேத்து கடன் செஞ்ச பரக்கத்து மாம்பழம் 1/2 மணி நேரத்துல வித்து போச்சு. ஒரு இடத்துல கொண்டு கூட இறக்குனா கும்பம் வந்துச்சு, எல்லாரும் எனக்குனாலும் உனக்குனாலும் கூட காலியா போச்சு. எண்ணி பார்த்தா ரூபா 6 கரெக்டா வந்துருச்சு. முதல் இருக்க 5 ரூபா முதலீடு, நாளைக்கு வியாபாரம் செய்யணுமே, 5 ரூபா எடுத்து ஜேபில் வச்சுக்கிட்டான். பாக்கி 1 ரூபா அல்லாஹ் இவன் நேத்து கடன் ஜேபில் லாபம் கொடுத்தானா இல்லீங்களா? இப்ப மரியாதையாவே என்ன செஞ்சிருக்கணும், 4 ரூபா தர்மம் கொடுக்கணும். இப்ப வாங்கினவன உள்ளே மேப்படி அவன் தெரிஞ்சுக்கிறாங்களா கூட, அவன் கணக்கு போட்டு புது கணக்கு போட்டான். அவன் என்ன சொன்னான், ஆமா 1 ரூபா நீ கொடுத்தா ஏழைக்கு 4 ரூபா நீ கொடுக்கறதாக நீ சொன்ன. இப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறது 1 ரூபா. இப்ப இதுல 4 ரூபா நீ தர்மம் செஞ்சுட்டா அல்லாஹ் உனக்கு 3/4 ரூபா தானே கொடுத்தாப்பலாச்சு. கணக்க பாருன்னா மேப்படி ரொம்ப கட்டிக்காரன், நன்மையை செய்ய விடவே மாட்டான். செஞ்ச நேர்த்திக்கடன்ல கை வச்சான். இப்ப இருக்கிற ரூபாவில 4 ரூபா போனா அல்லாஹ் உனக்கு 3/4 ரூபா தானே கொடுத்தாப்பலாச்சு. அப்போ உன் நேர்த்தி கடனை ஆண்டவன் நிறைவேற்றதா இருந்தா 1.25 ரூபாயா கொடுத்திருக்கணும். உனக்கு 1 ரூபா போனா 4 ரூபா ஏழைக்கு, அதான் கணக்கு சரின்ட்டான். இவன் அவன் மேப்படியா ஃபத்வாவை கேட்டு மனசு சமாதானப்படுத்திக்கிட்டான். அப்ப இந்த ரூபா நமக்கு தான் சொந்தம், இதுல ஏழைக்கு இல்லை, சரி பண்ணிக்கிட்டான். போனா தான் வீட்டுல 5 ரூபா முதலீடு பொட்டியில போட்டு பூட்டி அதை வச்சுட்டான் பத்திரமா. நாளைக்கு மறுபடியும் மாம்பழம் அந்த 1 ரூபா இருக்கு, அதை எடுத்துட்டு பொட்டி கூட எடுத்துக்கிட்டான். மளிகை கடையில சாமான் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு கொண்டாந்து கடையில வச்சா சந்தோஷமா சாமான தாராளமா. இங்கே 1 ரூபாய்க்கு அரிசி போடு, 1/2 பருப்பு போடு, மிளகா போடு, மல்லிப்பொடி எல்லாம் வாங்கிட்டான். 1 ரூபாய்க்குள்ள சாமான் கூடைய கையில எடுத்துக்கிட்டு ரூபாயை கொடுத்தான். அவன் ரூபாய் வாங்கி விட்டு தெருவில் வீசிவிட்டு கூடைய பிடிக்கிட்டான். கூடைய பிடிக்கி கடையில கொட்டிக்கிட்டான். ஏன்டா எவன் பைத்தியக்காரன் நடிச்ச பட்ட பகல்ல கொள்ளையா செல்லாத நோட்டு கூட ரூபா செல்லாது. அதே நேரத்து 1 ரூபா செல்லாது மேனேஜர் சார். இப்ப எப்படி இருக்கும், லபோன்னு வயிற்றுல அடிச்சு, ஆஹா மோசம் போனேன்னு இப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன செஞ்சா, கூடைய தூக்கிட்டு அடுத்த கடைக்கு போனான். எங்கேயாவது அது செல்ல வச்சு பாத்துடலாம். அடுத்த கடையில ஒருத்தர் சொன்னா, இந்தாப்பா செல்லாத காசு, நான் எப்படியோ நோட்டா சேர்த்து, ஆனா மார்க்க சட்டப்படி ஜாயிஸ் இல்ல, செல்லாத காசு அந்த கிணத்துல போட்டு குழி தோண்டி பதிச்சிடும். அதை மறுபடியும் மற்றவர்கள்ட்ட கொடுத்து அவர்களை கஷ்டப்பட விடக்கூடாது. ஆனா சில பேர் நாம ஏமாந்துட்டோம், நாம ஒரு பயில ஏமாத்தனவன ஏமாத்து, மத்தவன ஏமாத்து. தண்டனை நமக்கு தீங்கிழைச்ச ஒருத்தன் வேற ஒருத்தனுக்கு தண்டனை என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல ஒரு பெரிய மகான் கண்ணு தெரியாதவர் வளர்ந்துச்சுங்க. அவர் கடையில ஜனங்க செல்லாத காசெல்லாம் கொடுத்து சாமான் வாங்கிக்கலாம். அவருக்கு ஜனங்க பாக்குற ஜனங்க அவர் பெஞ்சாதிலாம் சொல்லுவாங்களா, என்ன இப்படி செல்லாத காசெல்லாம் வாங்கி இருக்கிறீங்க? அவர் சொல்லுவாராம், என் அமல் எல்லாம் செல்ற அமலுடு என்ன நிச்சயம், என் அமல் எல்லாம் செல்லுபடியாகிற அமலுடு என்ன நிச்சயம்? எவ்வளவோ ஒதுவுல ஓட்ட இருக்கு, தொழுகையில ஓட்ட, நில சரியில்லை, ருக்கு சரியில்லை, செல்லாத காசு செல்லாத அமலுடு அல்லா தள்ளிவிட்டா. இப்ப அவன் அடியார்களுடைய செல்லா காசுகளை நான் வாங்கிக்கிட்டா என் செல்லாத அமலையும் அல்லா கபூல் செஞ்சுக்குவாங்கிற ஆதரவுல நான் வாங்குறேன்னு சொன்னார் அவர். அதே மாதிரி அவருடைய அமல் கபூல் ஆகிடுச்சான். இது ஒரு உயர்ந்த எண்ணம், அது பேச்சு வேற. இப்ப நான் சொல்றது இருக்குங்களே, நம்மள்ட்ட ஒருத்தர் செல்லாத நோட்டு தள்ளினதுக்காக நாம இருட்டுல எவன் உட்கார்ந்து இருப்பான்னு கொடுத்து அது சரி. நமக்கு கொடுத்தவன்ட்ட திருப்பி கொடுக்கறத பத்தி பேச்சு ராசில கலாம். இப்ப அவன் பார்த்தான் ரூபா செல்லாத ரூபா என்ன செஞ்சான். இப்ப அடுப்பு ஏறினுங்களே, பக்கத்து கடைக்கு போனா கெஞ்சினா பல்ல காமிச்சான், பிள்ளை குட்டி எல்லாம் பண்ணியா போடும், இன்னும் கிடைச்சது 1 ரூபா தான், கடைசியில செல்லாத ரூபாயா போச்சு, நீ பார்த்து இறக்கப்பட்டு ஏதாச்சும் கொண்டு. அவன் சொன்னா, நான் எங்கேயாச்சும் செலவழிச்சுக்கிறேன், மொத்தத்துல ஹோல்சேல்ல கொண்டு தள்ளிவிடுறேன், 8ஆனாவது வாங்கிக்க சாமான். இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். குடுண்டு வாங்கிட்டு பக்கத்து கடைக்கு போனான். அவன் சொன்னா 10ஆனா வாங்கிக்க. இன்னொரு கடைக்கு போனா, தெருவெல்லாம் அலைஞ்சான், சந்தியா அலைஞ்சான். ஆக கடைசியில ஒருத்தன் சொன்னா, போனா போதுன்னு ஏழை மனுஷனுக்கு நல்லா தெரியும், 3/4 ரூபாய்க்கு வாங்கிக்க, 4 ரூபாய் எனக்கு அதுல லாபம் இருக்கட்டும்,
நான் எப்படி ஆகினா அது எங்கேயாவது செலவழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். பொழுதும் போயிடுச்சு, இப்ப புள்ள குட்டி பட்னியா இருக்கும், இனிமே கடத்தல சுத்தவும் முடியாது. சரி குடுன்னு வாங்கிக்கிட்டான். எவ்வளவுக்கு? 3,000 ரூபாய்க்கு அரிசி உப்பு புளி மிளகா எல்லாம் வாங்கி தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது சொன்னா, அல்லா நீ பெரிய ரொம்ப கெட்டிக்காரு, உனக்கு நேத்து கடை செஞ்ச கார் ரூபாய் எப்படி கிளம்பிக்கிட்டு தான் விட்டேன். வழங்கச்சுங்களா? அன்பர்களே தோழர்களே, இன்னைக்கு வியாழக்கிழமை மாமூலா திக்ர் செய்யறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. நான் அதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆரம்பமா அவங்களுக்கு உதாரணங்கள் சொன்னேன். நம்ம இதுக்கு ரொம்ப சுருக்கம், பயப்படாது. நான் ஆரம்பமா அவங்களுக்கு சொன்னேன், அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும், மனுஷனுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாவை மறந்தார். அப்ப அல்லாவுடைய உபகாரங்களை ஒரு மனுஷன் சிந்தனையில வச்சா அல்லாவை நிச்சயமா மறக்க முடியாது. அவனுடைய ஒரு கொடையை நினைச்சா கூட அவனை மறக்க முடியாதுங்க. அதனாலே அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான்னா, தாவூதே என்னுடைய நபியே, நீங்களும் என்ன முஹப்பத் வைங்க, என்ன பிரியம் வைங்க, என்னுடைய அடியார்களும் என்ன முஹப்பத் வைக்கும்படியா நீங்க ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்டாங்களா, யா அல்லாஹ், என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை முஹப்பத் வைக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை, நிச்சயமா ஒன்னதான் முஹப்பத் வைக்கணும், நியாயம் தெரியுது. உன்னுடைய ஏனைய அடியார்கள் ஒன்ன முஹப்பத் வைக்கும்படியா நான் எப்படி ஏற்பாடு செய்ய முடியும், அதுக்கு நான் பொறுப்பாளியா, என்னால எப்படி முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னா, தாவூது என் அடியார்களுக்கு நான் செஞ்ச உபகாரங்களை ஞாபகப்படுத்துங்க, தானா அவர்களுக்கு என் முஹப்பத் வந்துடும் சொன்னான். எவ்வளவு சுருக்கமான வழி சொல்லி கொடுத்தான்ல. அதனால அன்பர்களே தோழர்களே, இப்போ இந்த சுருக்கமான நேரத்துல அல்லாஹ்வுடைய பேருபகாரங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுன்னா அவ்வளவு விளையாட்டல்ல, லேசல்ல. ஏன்னா குர்ஆன் முடிவு செஞ்சிருச்சு, வயின் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹஸுஹா, அல்லாஹ்வுடைய பேருபகாரங்களை நீங்க எண்ண முற்பட்டால் எண்ணி முடியாதுன்ட்டு அல்லாஹ் தஆலா. அப்ப எண்ணவே முடியாம போனா நன்றி எங்க செலுத்த முடியும் பரிபூர்ணமா? அல்லாஹ்வுடைய பேருபகாரங்களை எண்ண முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நாம எத்தனை உபகாரம் சொல்ல முடியும்? இப்ப நம்மள ஹயாத்தா வச்சிருக்கிறான அல்லாஹ், இது உபகாரம் இல்லைங்களா? இந்த மூச்சு போய் வந்து கொண்டு இருக்க இது உபகாரம் இல்லைங்களா? எல்லாரும் கண்ணை சிமிட்டியும் கண்ணை திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறோம், இது உபகாரம் இல்லைங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய பேருபகாரங்கள் நம்ம பேர்ல அதிகம் இருக்கு. அதனால நம்ம அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப திக்ருடைய சிறப்பு உங்களுக்கு 2 வார்த்தைகளை சொல்லி நான் கொஞ்ச நேரம் திக்ர் செய்ய வைக்கிறேன். எல்லாரும் சலிக்காம சந்தோஷமா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை திக்ர் செய்யுங்க, அதுல ரொம்ப பரக்கத்து இருக்கு. ஆரம்பமாக அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். ஹதீஸ் ஷரீஃப்ல வந்தபடி திக்ர்களில மேலான முறை, அல்லாஹுவை நினைப்பதில உயர்ந்த முறை என்னன்னு கேட்டா லா இலாஹா இல்லல்லாஹுன்னு சொல்றோம். இது அல்லாஹ்வை திக்ர், சுப்ஹானல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய திக்ர், எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர். ஆனா அருமை நபி அவர்கள் என்ன சொல்லிவிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயர்தரமான திக்ர் செய்யக்கூடிய முறை என்னன்னு கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம். ஏண்டா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். இந்த திருக்கலிமாவை பரத்துவதற்கு தான் 1,80,000 நபிமார்கள் அல்லாஹ் படைச்சான் இந்த கலிமாவுடைய பிரச்சாரத்துக்காக. ஏன்னா இது தௌஹீது கலிமா, இதுல அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவம் இருக்கு. இணை வைப்பதை விட்டு மனுஷனை பாதுகாக்குது கலிமே தையிபா, பரிசுத்தமான கலிமா. இந்த கலிமாவை ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தா, ஏதா இது வயசுல ஒரு தடவை சொல்றதுதான் ஃபரது. அதாவது இஸ்லாம் அல்லாத மனுஷன், முஸ்லீம் அல்லாத மனுஷன் இஸ்லாம் ஆகும் பொழுது ஒரே ஒரு தடவை கலிமா சொன்னா முஸ்லீம் ஆயிட்டான். 1000 தடவை சொன்னீங்களா? இல்லத்தா. இப்ப ஒரு காஃபிர் இஸ்லாமாக வந்தா நம்ம சபைக்கு, அவனுக்கு என்ன செய்வோம்? அவன் குளிச்சுட்டு வாப்பா, குளிச்சு துணிமணிகளை சுத்தமா வச்சுட்டு வா. ஏன்னா முழுக்காளியா இருக்கலாம், நஜீஸா இருக்கலாம், பல மஹால்ல இருந்திருப்பான். குளிச்சு குளிச்சுட்டு வா. வந்தான், திருக்கலிமாவை சொல்லி கொடுத்தோம், முஸ்லீமா போயிட்டானா இல்லைங்களா? முஸ்லீமா முடிஞ்சு போச்சு. அப்ப நரகவாதியை சுவர்க்கவாதியாக ஒரு வினாடியில மாத்தக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனுஷனுடைய நிலை எப்படி மாத்திருச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர் இருக்கா இல்லைங்களா? சரிதான். இப்ப நீங்க ஆச்சரியப்படலாம், கலிமாவுல இவ்வளவு சக்தியா இருக்கு. அட ஒரு தடவை சொன்னா சொர்க்கவாதியா போயிடுறானா? நிச்சயமா போயிடுறான், அதுல சந்தேகம் வரக்கூடாது. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா, ஒத்துக்கிட்டான், அத ஏற்றுக்கொண்டா, நிச்சயமா சொர்க்கவாதியா போயிட்டான். இடைக்காலத்துல கலிமா சொன்ன பிறகு ஹயாத்தா இருந்து அல்லாஹ் கடமையாக்கின தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வழக்கங்களை நிறைவேற்றாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படலாம். அல்லாஹ் நாடுனா தண்டிப்பா கட்டாயமாக குர்ஆன் ஹதீஸோட தீர்ப்பது, விட்டுருவான்னு அர்த்தம் அல்ல. ஆனால் கலிமா சொன்ன காரணத்திற்காக கடைசியில நீடூழி சொர்க்கத்துல தான் வந்தான். கலிமா சொன்னவர்கள் நீடூழி நரகத்துல இருக்க மாட்டாங்க. இது இஸ்லாமிய தீர்வு. சரிதான். எனக்கு பரிசு கொடுக்கிறான், அல்லாஹு அக்பர். அந்த நிமிஷம் வரை நரகவாதியா இருக்கக்கூடிய சொர்க்கவாதியா போயிடும். இது உண்மையா இல்லைங்களா? எல்லாரும் ஒப்புக்கொண்டுங்களா இல்லைங்களா? இப்போ 80 வயசு 90 வயசு காவிரா இருந்த ஒரு மனுஷன் கலிமா சொல்ல வந்தான். கலிமா சொல்லி கொடுத்தோம். எப்பதா? காலையில பகல் 11 மணிக்கு இஸ்லாம் ஆனான்.
காலையில பகல் 11 மணிக்கு இஸ்லாமா. இப்ப அவன் 90 வருஷத்து தொழுகை திருப்பி தொழணுமா? இல்ல. ஏன்னா கலிமாவுக்கு பிறகுதான் தொழுகை கடமை, கலிமாவுக்கு பிறகு நோன்பு கடமை. அவன் தான் காஃபிரால இருந்தான். இப்ப அவனுக்கு எப்ப தொழுகை கடமை? கலிமா சொன்ன பிறகு. இப்ப 11 மணிக்கு கலிமா சொன்ன பேர்ல முந்தின தொழுகை எது வரும்? லொஹர் வரும். அவன் 12 மணிக்கு மௌத்தா போயிட்டான். லொஹர் வரதுக்கு முந்தி மௌத்தா போயிட்டான். எங்க போவான் அவன் கியாமத்துல? நேரா சொர்க்கம். கலிமாவுடைய தூய்மையை விளங்குங்க, விளங்குச்சுங்களா? அப்ப இந்த கலிமாவை சொன்ன பிறகு லொஹர் வர்ற வரைக்கும் ஹயாத்தா இருந்தான். ஹயாத்தா இருந்து அறிஞ்சு தெரிஞ்சு லொஹரை தொழுகாம கலாச்ச விட்டுட்டான். திருப்பி தௌபா செஞ்சு தொழுகை இல்லை, விட்டு விட்டான். அவன் மௌத்தா போனா 80,000 வருஷம் நரகத்துல இருந்து அப்புறம் சொர்க்கம் போவான். கொஞ்சம் நெஞ்சங்களை திறந்து வச்சுக்கோங்க. அழுத்தமா உட்கார்ந்து இருக்கிற கலிமா சொல்லி இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் இருக்கு, எங்க போயிட போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மார்க்க சட்டத்தை விளங்கி போங்க. இப்ப நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிருக்கிறேன். காபிரா இருந்தவன் கலிமா சொன்னா அடுத்த வக்து தொழுகை வர்றதுக்கு முன்னால மௌத்தா போயிட்டா நிச்சயமா நேரா சொர்க்கம் போவான். ஒரு வக்து தொழுகை இல்ல, ஒரு நோம்பும் இல்ல, சொர்க்கம் போயிடுவான். விளங்குங்களா? கலிமா சொன்ன பிறகு ஹயாத்தா இருந்து நீ தொழுகை நோம்ப கதா செஞ்சிருந்த நரகத்துல வச்சு அப்புறம் தான் அனுப்புவான் சொர்க்கத்துக்கு. ஏன்? அல்லாஹ்வை எஜமானன் என்று ஒப்புக்கொண்டு செயலால அவனை எஜமானன் என்று நிரூபிக்க இல்லை. இப்ப நீங்க கம்பெனியில இருக்கிற பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. இத்ரீஸ் அண்ணன் நீங்க முதலாளி தான், ஹமீஸ் சுல்தான் நீங்க முதலாளி தான், நீங்க சொன்னாலும் சொல்லாடி முதலாளி தான். சொல்லிவிட்டு இவர் படுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க முதலாளி தான், உங்க கம்பெனில வேலை செய்ய வேண்டியதான், நீங்க சொன்னா கேட்க வேண்டியதுதான், அதெல்லாம் நியாயம் தான். ஆனா நான் செய்ய மாட்டேன், நான் படுத்துக்கிட்டு தான் இருப்பேன், இது இலவசமா தான் சோறு திம்பேன். அப்ப இது முதலாளி ஒப்புக்கொண்டு அடையாளமா? இவ்வளவு சக்தி இருக்கு. என்ன இதை நம்ம லேசு காணக்கூடாது. நரகவாதிய சொர்க்கவாதிய மாற்றக்கூடியது இந்த கலிமா. இந்த 12 எழுத்து, லா இலாஹ இல்லல்லாஹ்வுல 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல 12 எழுத்து, ரெண்டும் சேர்த்து 24 எழுத்து. இந்த 24 எழுத்து உள்ள இந்த வாசகங்களை ஒரு அடிமை சொல்லிவிட்டா அல்லாஹ் நரகவாதியா இருந்தவன சொர்க்கவாதியா ஆக்கிவிட்டான். சரிதா? இப்ப நாம எல்லாம் அமையும் சமயம் தவறு செஞ்சிருக்கிறோம், ஏதோ சில தொழுகைகளை விட்டுருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் எடுத்து கலா செஞ்சு தொழுதுக்க போறோம். இப்ப தொழுகை எடுத்துட்டோம், இனி விட போறது இல்லை. இப்ப தாங்க தோழர்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட சந்தோஷமா முதல் நாள் வாய்ஸ் கேட்டுக்கிட்டு அன்னைக்கு போய் இஷா எல்லாரும் தொழுதாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாசம் தானது இல்ல? அதோட எல்லாரும் தொழுகிறாங்களா மறுபடி? இல்ல அசத் இருக்கிற வரைக்குமா, இனி மௌத்து வரைக்குமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அசத்துக்காக இல்ல, அல்லாவுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் இடையில அது நிக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் நிக்காது, நிக்காது. அல்லாஹ்வுடைய கிருபைனா நிக்காது. அது தொழுகையே நம்மள பிடிச்சுங்க, ரப்புடைய கிருபைனா 40 நாளைக்கு தொழுதுங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. தொழுகை உங்களை பிடிச்சுக்க, அல்லாஹ்வுடைய கிருபைனா. அப்புறம் விடாது, ஹயர் தான். அப்ப கொஞ்சம் பயப்படுங்க. கலிமா சொன்ன பிறகு ரப்பு நம்மள ஹயாத்தா வச்சிருக்கான். இது பெரிய பாக்கியம். கலிமா சொன்ன காஃபிர் உடனே இஸ்லாம் ஆகி மௌத்தா போயிட்டா அவனுக்கு சொர்க்கம் நேரடியா இருக்கு, கேள்வி கணக்கு இல்ல. இப்ப நாம கலிமா சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் ஹயாத்தா வச்சிருக்கிறா, கட்டாயம் கேட்பான். அதனால அதுல குறவு என்னத்துக்கு வச்சுட்டு போவான்னு. சரிதா? இந்த திருக்கலிமா இருக்குங்களே, அமைய சமயம் அது கொஞ்சம் அதனுடைய பவர் குறையுது. இனி அந்த கலிமாவுடைய தத்துவம் கல்புல அதனுடைய பவர் கொஞ்சம் குறையுது. அதனால அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுடைய சஹாபாக்களே, அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஈமான ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ரினியூவல், புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். அதாவது இந்த வாயால எது சொல்றோம் அதனுடைய பொருள் கல்புல தாக்குமா இல்லைங்களா? நல்ல சொல்லோ கெட்ட சொல்லோ. ஒரு மனுஷன் ஓடி வந்து சொன்னா, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு ஷாவுல் மிஸ்ஸா சொன்னா சும்மா உட்காந்துருப்பீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யார் நினைச்சா எங்க இருந்து வந்துச்சு, எங்க கூடுங்க ஃபர்ஸ்ட் வந்தேன். என்ன காரணம்? இதை கடந்து இங்க போயிடுச்சு. அந்த சொல்லு கல்பை தாக்குச்சுதா, அது நல்லதோ கெட்டதோ போனோன்னு கல்புல போனோன்னு அசர் செய்யும், ஒரு குணப்பாடு வரும். அதே மாதிரி ஒரு கெட்ட சொல்லு ரோட்ல போனோம், கோத்தாள உக்காளன்னு ஒருத்தன் ஒருத்தர் திட்டினான்னு வைங்க, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் திட்டினாந்தா அப்பவும் எருமாடு மாதிரி மந்தமாக போவான். என்ன சொன்ன இவனு திருப்பானா இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அது காதோட நிக்கல, கல்புக்கு போயிடுச்சுன்னா. அப்ப நல்ல சொல்லோ கெட்ட சொல்லோ அதை கல்பை டச் பண்ணா ஒரு சந்தோஷத்தையோ வேகத்தையோ கோவத்தையோ ஆத்திரம் உண்டாக்கத்தான் செய்யாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற இந்த திருக்கலிமாவுடைய தத்துவம் இருக்குங்களே, இதனுடைய கருத்து அதை கல்புல படும்படியாக ஒரு தடவை சொல்லிவிட்டா கல்பு புத்துணர்ச்சி பெற்றுதான், அதுக்கு மறுபடியும் ஹயாத் வந்துருது, பேட்டரியை சார்ஜ் பண்ண மாதிரி பவர் வந்துருது. அதுக்கு இதுதான் தான் நம்ம சஹாபாக்கள் இடத்துல இருந்த ஆயுதம், நம்ம முன்னோர்கள் இடத்துல இருந்த பெரிய ஆயுதம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியே எதிரிகளுடைய கோட்டைகளை தகர்த்து விட்டு வந்துட்டாங்க.
இப்ப நம்மள்ட்ட அதே கலிமா இருக்கு, என்ன 1000 தடவை சொன்னாலும் அது ஹல்பட்டோட மாட்டேன். இவன் சொல்றவனு இங்க கை வச்சுட்டு சொல்றான், எங்க கீழே இறங்கிருது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ தொண்டைக்கு மேலதான். இது நயவஞ்சகர்கள் சொல்றான். நாம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் திக்ர் செஞ்சு அப்படி செய்யணும், அது ஒவ்வொரு தடவையும் கலிமா கல்ப போய் சுத்திக்கிட்டு வரும். அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதுறாங்க, ஒரு அடிமை லா இலாஹன்னு சொன்னான், எப்படி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில தூசி படிஞ்சிருந்தான். ரொம்ப நாளா பார்க்கல, ஒரு பத்து மாட்டினபடி புழுதி படிச்சிருக்குமா இல்லைங்களா? இப்ப அதுல முகம் பார்த்தா தெளிவா தெரியுமா? தெரியாது. இப்ப அந்த கண்ணாடியின் பேர்ல ஒரு ஈர துணியை புழிஞ்சு விட்டு ஒரு தடவை அப்படி இழுத்து விட்டானே, ஆனால் இப்ப என்ன தெரியுங்க? பளிச்சுண்டு முகம் தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? அதே விதமாக பாவ தோஷங்களால அழுக்கு படிஞ்சு போதா நம்ம கல்புகள். இன்ன ஹாதிஹில் குலூபு தஸ்தவ் பிமா யஸ்தவுல் ஹதீத் டாக்ஸலாஸ். எப்படி இரும்பு துருப்பிடிக்குதோ, இதா அசாபல் மா தண்ணி ஊத்தினா துருப்பிடிச்சிருதோ, அந்த மாதிரி மனித உள்ளங்கள் துருப்பிடிக்குது. அப்ப இந்த துருப்பிடித்த உள்ளங்கள் இருக்குங்களே, இப்ப என்ன செய்யணுங்க? அந்த துருவை எடுக்கணும். ஒரு தடவை லா இலாஹன்னு சொன்னா, லா இலாஹன்னு இந்த அளவுக்கு சொன்னா, அந்த தூசி புழுதி படிந்த கண்ணாடியை துணியால தொடச்ச மாதிரி இந்த பாவ தோஷங்கள் நிறைந்த கல்வ அந்த அடிமை லா இலாஹன்னு சொல்லி அந்த கலிமா திருக்கலிமா கூட தொடச்சிட்டானா. இப்ப தொடச்சதுக்கு பிறகு கல்வில பார்த்தா இல்லல்லா, அங்க அல்லா தான் இருக்கணும், அல்லா தான் இருக்கணுமா? இதை வச்சுதான் குணக்கூடியப்பா. இல்லல்லா என்று ஒரு அன்னம் இருந்து ஆடுது அழகு பிறக்க, அது எப்படி வைத்து அவங்களுக்கு தான் அப்பா பாட்டுலாம் ஞாபகம் இருக்கும். சரிதான். அப்ப லா இலாஹா இது தொடக்கிறது. மறுபடி கல்ப பார்த்தா என்ன தெரியணும்? இல்லல்லா, அல்லாஹ் தர இப்ப கல்புல யாருடைய ஆதிக்கம் இல்லை. இப்ப எஜமானனாக அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். முஹப்பத்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்து தான் இருக்கு. வழிபட்ட அவனுக்கு தான் படுவேன், வணங்குனா அவனை தான் வணங்குவேன், கட்டுப்பட்ட அவனுக்கு தான் கட்டுப்படுவேன். விளங்குங்க? இது தத்துவம் உள்ள வந்துடும். அப்ப ஆசாபாசங்கள் நீங்கி அல்லாஹ்வுடைய தூய்மை கல்புல, அல்லாஹ்வுடைய யகீன் கல்புல வந்துடும். இதுக்காக திருக்கலிமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. யார பார்த்து முதல்ல சொன்னாங்க? சஹாபாக்கள். யாரு? அவர்களுடைய அந்தஸ்துக்கு கியாம நாள் வரைக்கும் எந்த கௌசு குதுபு வலி அடைய முடியாது. சஹாபாக்களிலே அந்தஸ்துல குறைந்த சஹாபியுடைய அந்தஸ்துக்கு இப்ப நம்ம காலத்துல கியாம நாள் வரைக்கும் சஹாபாக்களுக்கு பின்னால அவுலியாக்கள் வந்தாங்களா? இந்த அவுலியாக்கள் ஒரு இரவையில 1000 ரக்காத்து தொழுதாலும், ஒவ்வொரு ரக்காத்துக்கு ஒரு குர்ஆனை ஓதி தொழுதாலும் சஹாபாக்களிலே குறைந்த அந்தஸ்தை உடையவர்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. இது மார்க்க தீர்ப்பு. சஹாபாக்களுடைய அந்தஸ்து ஆக உயர்ந்தது. பத்ர் யுத்தத்துல ஷஹீதா போன சஹாபாக்களுக்கு முழு குர்ஆன் கிடைச்சிச்சுங்களா? இல்ல. பத்ர் யுத்தம் அருமை நபி அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. 2வது வருஷம் பத்ர் யுத்தம் நடந்துருச்சு. விளங்குச்சுங்களா? அதற்கு பிறகு பல வருஷ காலம் நாயகம் ஹயாத்தா இருந்தாங்க, குர்ஆன் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப பத்ர் யுத்தத்துல போன சஹாபாக்களுக்கு 30 ஜுஸ் குர்ஆன் கிடைக்க இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்தஸ்து கியாம நாள் வரைக்கும் இருந்து குர்ஆன் ஓதுனாலும் அடைய முடியாது. சொல்றது விளங்குங்களா? அப்ப சஹாபாக்களுடைய அந்தஸ்து வெறும் அமலால உள்ளது அல்ல, அர்ப்பணத்தினால உள்ளது. அவர்கள் இந்த தீனுக்காக உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிச்சு விட்டாங்க. அது அலாதியான மசலா, அதுல நம்ம தலையிட முடியாது. அப்ப சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது. அந்த தூய்மையான மகான்களை பார்த்து நாயகம் சொன்னாங்க, ஜத்தீது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். உங்க ஈமான ரினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, அது பழசா போகுது. பழசா போகுதுன்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு உடன்படிக்கை தான், அக்ரிமெண்ட். விளங்குச்சுங்களா? அக்ரிமெண்ட்னா என்ன? ஆண்டவனே, இது காலம் வரை நான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடந்தேன், ஷைத்தான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிட்டேன். மரணர்கள், தடியர்கள், வம்பர்கள், தும்பர்கள், அரசாங்கம், ஆதிக்கம், தாய் தகப்பேன், காலா படிமா, அவன் இவன் பல பேருடைய பேச்சை கேட்டு உனக்கு மாறு செஞ்சிட்டேன். என்ன? உனக்கு அடிமையா இருக்க நான் தவறிட்டேன். அகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நான் மறுபடியும் என்னுடைய திருக்கலிமாவை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி எஞ்சிய காலத்துல உனக்கு அடிமையா இருப்பேன், உனக்கே கட்டுப்படுவேன், உனக்கே வழிபடுவேன், உன்னையே நேசிப்பேன், உன் அல்லாத வஸ்துக்களுக்கு கட்டுப்பட்டு உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இது கலிமாவுடைய சாராம்சம். ரினியூ பண்றது, அக்ரிமெண்ட் புதுப்பிக்கிறதுன்னா என்னத்தா? விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப நாம அடிக்கடி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்? கலிமாவுக்கு மாத்த செஞ்சிடும். உதாரணமா சொல்றோம், கலிமா சொன்ன நம்மள அல்லாஹ் புறம் பேசாதீங்கன்னு சொன்ன.